Hi குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஹாய் குட்டீஸ், காக்குவும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ காக்கு சொல்லுச்சு, இங்க என்ன பிடி பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் காக்குவோட ஃப்ரெண்ட் சொல்லுச்சு, அவ்வளவுதானே, நான் இப்ப எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. உடனே காக்குவும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபாஸ்டா பறந்து போனாங்க. அப்போ காக்கு நினைச்சிச்சு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவுட் ஆக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் ஃபாஸ்டா பறந்து போச்சு. ரொம்ப நேரமா பறந்த காக்கு திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். ஐயோ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ காணோமே, இப்ப நம்ம எப்படி வீட்டுக்கு போறது, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கீழே பார்த்துச்சு. அங்க ஒரு தீவு இருந்துச்சு. அப்புறம் காக்கு அந்த தீவுக்கு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணுச்சு. அப்போ காக்கு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுச்சு, என்ன நம்மள தேடி யாருமே வரல, ப்ளீஸ் கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்து, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆகியும் யாருமே வரல. இருட்ட ஆரம்பிச்சிச்சு. வருத்தத்தோட இருந்த காக்குக்கு தூக்கம் வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. சூரிய ஒளிப்பட்டு காக்கு கண்ணு முழிச்சது. நாம எப்பதான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. நேரம் ஆக ஆக காக்குக்கு பசிக்க ஆரம்பிச்சது. ஐயோ பசிக்குதே, என்னடா பண்றது அப்படின்னு பாக்குறப்போ கரையில ஒரு மீன் கிடந்தத பாத்துச்சு. உடனே காக்கு அந்த மீனை எடுத்து சாப்பிட்டுருச்சு. இப்படியே ரொம்ப நாளா காக்கு அந்த மீன்களை சாப்பிட்டுட்டு அந்த தீவுல வாழ்ந்துட்டு வந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் காக்கு குளிர் தாங்க முடியாம அங்க இருக்கிற குச்சிகளை எடுத்து ஒரு குடிசை கட்டுச்சு. அப்புறம் பக்கத்துல தீப்பத்த வச்சு அந்த மீன்களை சுட்டு சாப்பிட்டுச்சு. அப்புறம் ஒரு நாள் காக்கு சாப்பிடுறதுக்கு மீன் எடுக்க போச்சு. வந்து பார்த்தா அந்த தீ குடிசையில பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்த காக்கு ரொம்ப வருத்தமா, கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, ஃபர்ஸ்ட் வழி தெரியாம தீவுல மாட்டிக்கிட்டேன், இப்ப குளிருக்காக போட்ட குடிசையும் தீ பிடிச்சு எரியுது அப்படின்னு சொல்லி காக்கு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப நேரமா அழுத காக்குக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா காக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் பறந்து வந்துட்டு இருந்தாங்க. காக்குக்கு நம்பவே முடியல. உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பறந்து போச்சு. அப்புறம் காக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, காக்கு எப்படி இருக்க, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்புறம் காக்குவும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் பறந்து போனாங்க. அப்போ காக்கு கேட்டுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் என்னை எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு. உன்னை தினமுமே தேடிட்டே இருந்தோம் காக்கு, இன்னைக்குதான் நீ புகையை வச்சு சிக்னல் கொடுத்தேல்ல, அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு காக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. புகையை வச்ச சிக்னலா அப்படின்னு சொல்லிட்டு காக்கு பின்னாடி திரும்பி பார்த்து தீய பார்த்துச்சு. பார்த்தா அந்த குடிசை எரிஞ்சுதான் புகை வந்துட்டு இருந்துச்சு. இத பார்த்த காக்கு சொல்லுச்சு, ரொம்ப நன்றி கடவுளே, குடிசை தீ பிடிச்சதும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் தெரியுது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு. இனிமேல் எந்த துன்பம் வந்தாலும் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன், ஏன்னா எல்லாமே என்னோட நன்மைக்காக தான். இனிமேல் நான் உன்னை நம்புறேன் கடவுளே, நீ எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கு தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோடையும் பறந்து போயிடுச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் பாய். ஹாய் குட்டீஸ், ஒரு நாள் காக்குவும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் பறந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பறவை மரத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இத பார்த்த காக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, காக்கு எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா என்கிட்ட தான் காசே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ காக்கு சொல்லுச்சு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டு இருந்த கொஞ்சம் காசுல ஐஸ்கிரீம் வாங்கி அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துச்சு. இத பார்த்த காகம் சொல்லுச்சு, ஐஸ்கிரீமா சாப்பிடுறீங்க, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த ஐஸ்கிரீமை கீழே தட்டி விட்டுருச்சு. காக்குவும் காக்குவோட ஃப்ரெண்ட்ஸும் செம்ம ஷாக்கு. ஏன் காகம் இப்படி பண்ணீங்க அப்படின்னு காக்கு கேட்டுச்சு. உடனே காகம் சொல்லுச்சு, ஐயோ சாரி காக்கு, நான் இதை தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. அப்புறம் காக்குவோட ஃப்ரெண்ட் சொல்லுச்சு, சரி காக்கு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. அப்புறம் காக்கு அந்த இடத்துல உட்காந்து, ஐயோ பாவம் நம்மளோட ஃப்ரெண்டு ஆசையா ஐஸ்கிரீம் சாப்பிட போனான், ஆனா இப்படி ஆயிடுச்சே, வேற ஐஸ்கிரீம் வாங்க நம்ம கிட்ட காசு கூட இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ வானத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து சொல்லுச்சு, நீ கவலைப்படாத காக்கு, இத வாங்கிக்கோ அப்படின்னு சில விதைகளை கொடுத்துட்டு சொல்லுச்சு, இந்த விதையில இருந்து ஐஸ்கிரீம் மரம் வளரும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே காக்கு கேட்டுச்சு, என்னது ஐஸ்கிரீம் மரமா, அப்போ நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு சந்தோஷமா கேட்டுச்சு. அப்போ அந்த ஒலி சொல்லுச்சு, ஆமா நிறைய சாப்பிடலாம், ஆனா பேராசைப்படுறவங்க கிட்ட இந்த மரம் வளராதுன்னு சொல்லிட்டு அந்த ஒலி மறைஞ்சிடுச்சு.
அப்புறம் காக்கு அந்த விதைகளை மண்ணுக்குள்ள போட்டுட்டு சொல்லுச்சு, ஐயா ஜாலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இனிமேல் ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்துச்சு. காக்கு வந்து பார்த்தப்போ ஒரு பெரிய மரம் ஒண்ணு வளர்ந்துருந்துச்சு. அதுல 3 ஐஸ்கிரீம் இருந்துச்சு. இத பார்த்த காக்குக்கு செம்ம ஜாலி. அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீமா கொடுத்துச்சு. 3வது ஐஸ்கிரீமை காக்கு சாப்பிடலான்னு போறப்போ அந்த பக்கம் இருந்து ஒரு பசியான பறவை வந்து எனக்கு சாப்பிட ஏதாவது தரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ காக்கு தன்கிட்ட இருந்த ஒரு ஐஸ்கிரீமையும் அந்த பறவைக்கு கொடுத்துருச்சு. அப்போ அந்த பறவை கேட்டுச்சு, உங்ககிட்ட இருந்த ஐஸ்கிரீமையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அப்போ உங்களுக்கு? உடனே காக்கு சொல்லுச்சு, நீங்க தான் பசியா இருக்கீங்கல்ல, நீங்க சாப்பிடுங்க, நாளைக்கு இந்த மரத்துல வரப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்துச்சு. காக்கு வந்து பார்த்தப்போ நிறைய ஐஸ்கிரீம் அந்த மரத்துல இருந்துச்சு. அப்புறம் அந்த ஐஸ்கிரீம்ஸ காக்குவும் அதோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பறவைகள் வந்து சாப்பிட்டாங்க. காக்கு எப்பயுமே ஐஸ்கிரீமை எல்லா பறவைகளுக்குமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த காகத்துக்கு கொடுத்துச்சு. அந்த காகம் கேட்டுச்சு, எப்படி காக்கு உனக்கு இந்த ஐஸ்கிரீம் மரம் கிடைச்சது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு காக்கு சொல்லுச்சு, அன்னைக்கு ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடுறப்போ நீங்க வந்து தட்டி விட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. நான் உட்காந்து வேண்டிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஒலி வந்து எனக்கு இந்த ஐஸ்கிரீம் விதைகளை கொடுத்துச்சு அப்படின்னு காக்கு சொல்லுச்சு. உடனே இந்த காகத்துக்கு, ஓ நாமளும் அந்த மாதிரி பண்ணா நமக்கும் இந்த ஐஸ்கிரீம் விதைகள் கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு ரொம்ப பிரேயர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் காக்குக்கு வந்த மாதிரியே அந்த ஒலி காக முன்னாடியும் வந்துச்சு. காகத்துக்கிட்ட சொல்லுச்சு, உனக்கும் ஐஸ்கிரீம் விதை வேணுமா, நான் கொடுக்கறேன், ஆனா நீ பேராசப்பட்டனா இந்த மரம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் விதைகளை காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. காகமும் உடனே நம்மளும் இந்த விதையை எப்படியாவது நட்டு வச்சு நிறைய ஐஸ்கிரீம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதைகளை போய் நட்டு வச்சு அதுக்கு நிறைய தண்ணி ஊத்தி வளர்ந்துச்சு. அடுத்த நாள் போய் அந்த காகம் அந்த விதைகள் கிட்ட போய் பார்த்தா 2 ஐஸ்கிரீம் முளைச்சிருந்துச்சு. இந்த காகத்துக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. நம்மளோட மரத்துல இருந்து கூட 2 ஐஸ்கிரீம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீமை பறிச்சுட்டு நின்னு பாத்துட்டு இருக்க போது அந்த வழியில 2 பறவைகள் வந்துச்சு. அந்த பறவைகள் இந்த காகத்துக்கிட்ட, காகமே இந்த ஐஸ்கிரீம் பாக்குறதுக்கே ரொம்ப சுவையா இருக்கும் போலயே, எங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த காகம் சொல்லுச்சு, ஒரு ஐஸ்கிரீமோட விலை 20 ரூபாய், நீங்க 2 பேரும் 40 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த பறவைகள், ஐயோ நீங்க என்ன இவ்ளோ ரேட் சொல்றீங்க, சரி பரவாயில்ல, இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீம் பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கிறதுனால நாங்க 2 பேருமே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகத்துக்கிட்ட 40 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த நாள் இப்படியே போயிடுச்சு. அடுத்த நாள் வந்துச்சு. காகம் அதே மாதிரியே அந்த ஐஸ்கிரீம் மரத்துக்கிட்ட போய் பார்த்துச்சு. நமக்கு இன்னைக்கு நிறைய ஐஸ்கிரீம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டே போன காகத்துக்கு ஒரே ஏமாற்றம் தான் ஆயிடுச்சு. அந்த ஐஸ்கிரீம் மரத்துல ஒரு ஐஸ்கிரீம் கூட முளைக்கல. அந்த மரமே பட்டு போன மாதிரி இலைகள் எல்லாமே உதிர்ந்து வெறும் குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்த காகத்துக்கு ரொம்பவே சோகமாயிடுச்சு. ஏன் இப்படியாச்சு, இந்த மரத்துக்கு நம்ம நேற்று நைட்டு கூட தண்ணி ஊத்தணுமே, இருந்தாலும் எப்படி இப்படி பட்டு போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. அப்போதான் காகத்துக்கு தோணுச்சு, ஐயோ அந்த ஒலி வந்து நம்ம கிட்ட விதைகள் கொடுக்கும் போதே பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே கொடுத்தாங்க. ஆனா நாம அதை மறந்துட்டு இந்த 2 ஐஸ்கிரீமை வித்து ரொம்ப பேராசைப்பட்டுட்டோம். அதனாலதான் இப்போ இந்த மரமே பட்டு போயிடுச்சு. நம்ம காக்கு கிட்ட இருந்து நல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் திருந்திடுச்சான். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றேன். பை. காக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ காக்கு நினைச்சிச்சு, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படம் பார்க்கணும், விளையாடணும், சாப்பிடணும், பீச்சுக்கு போகணும் அப்படின்னு காக்கு பிளான் பண்ணிட்டு பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ காக்குக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ பசிக்குதே, என்ன பண்ணலாம், சரி போற வழியில ஏதாவது பழம் இருந்தா சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ அங்க ஒரு மாமரம் இருந்துச்சு. அதுல நிறைய மாம்பழம் இருந்துச்சு. உடனே காக்கு, ஐயா இந்த மரத்துல உள்ள பழங்களை பாக்குறதுக்கே
சூப்பரா இருக்கே, சரி மாம்பழங்களை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கு அந்த மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. வாவ், மாம்பழம் செம்ம டேஸ்டா இருக்கே அப்படின்னு அந்த மரத்துல இருக்க எல்லா பழங்களையுமே காக்கு சாப்பிட்டு முடிச்சிருச்சு. என்ன டேஸ்டா அப்படின்னு காக்கு ஏப்ப விட்டுட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒரு காகம் கோவத்தோட நின்னுட்டு இருந்துச்சு. அந்த காகத்துக்கு எதுக்கெடுத்தாலும் கோவம் வரும். அது பாக்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அந்த காகத்தை பார்த்து பயந்து போன காக்கு கேட்டுச்சு, ஏன் காகம் என்ன ரொம்ப கோவமா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு உடனே அந்த காகம் ரொம்ப கோவமா, இங்கதான் நான் தினமும் வந்து மாம்பழம் சாப்பிடுவேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட மரத்துல இருக்க பழங்களை சாப்பிட்டுருப்ப அப்படின்னு சொல்லுச்சு. உடனே காக்கு சொல்லுச்சு, சாரி காகமே, எனக்கு ரொம்ப பசிச்சுச்சா, அதனாலதான் இந்த மாம்பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன், என்ன ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்னு காக்கு ரொம்ப பாவமா சொல்லுச்சு. இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு கோவமா காகம் சொன்னதும் பயத்துல காக்கு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அப்புறம் காகமும் காக்குவை துரத்திட்டே பின்னாடியே போச்சு. ரொம்ப நேரமா காக்குவும் காகமும் பறந்துட்டே இருந்தாங்க. அப்போ காக்குக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு. ஐயோ தண்ணி வேணுமே, தொண்டை ரொம்ப வறண்டு போச்சே அப்படின்னு காக்கு கீழே பறந்து வந்துச்சு. உடனே காகமும், ஏய் நில்லு பறவையே, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு காக்குவை துரத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ காக்கு தண்ணி குடிக்க கீழே வந்து பார்த்தா அது ஒரு பாலைவனம். ஐயோ, நாம பறந்து பறந்து பாலைவனத்துக்கே வந்துட்டோமே, இப்போ தண்ணிக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்போ துரத்திட்டு இருந்த காகமும் கோவமா வந்துச்சு. உடனே காக்கு ரொம்ப சோகமா, என்ன மன்னிச்சிடுங்க காகமே, இப்போ நம்ம பறந்து பாலைவனத்துக்கு வந்துட்டோம், இங்க தண்ணியும் இல்ல சாப்பாடும் இல்ல, நாம இப்போ என்ன பண்றது அப்படின்னு காக்கு கேட்டுச்சு. உடனே காகம் சொல்லுச்சு, உன்னால எவ்வளோ பிரச்சனைன்னு பாரு பறவையே, ஃபர்ஸ்ட் என்னோட சாப்பாடை சாப்பிட்ட, அப்புறம் எங்கேயோ பாலைவனத்துல வந்து விட்டுருக்க, இப்ப எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, பசிக்கவும் செய்து, பக்கத்துல எங்கேயாவது சாப்பாடோ இல்ல தண்ணியோ குடிச்சாதான் இனி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு காகம் சொல்லுச்சு. அப்புறம் காகமும் காக்குவும் சேர்ந்து ரொம்ப நேரமா தண்ணி இருக்கான்னு தேடிட்டே இருந்தாங்க. நேரம் ஆக ஆக ரெண்டு பேருக்கும் தண்ணி தாகம் ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் காக்கு தூரத்துல ஒரு தண்ணி குழாய் இருக்கிறத பாத்துச்சு. ஐயா தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு காக்கு ஃபாஸ்டா போச்சு. உடனே காகம் சொல்லுச்சு, என்னது தண்ணியா, எனக்கும் வேணும் எனக்கும் வேணும் அப்படின்னு ஃபாஸ்டா போச்சு. அப்புறம் காகமும் காக்குவும் குழாயை நோக்கி ஃபாஸ்டா போனாங்க. அப்போ காகம் எனக்கு தான் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி காக்குவை தள்ளி விட்டுட்டு ஃபாஸ்டா டேப்பை திறந்து பார்த்தா அதுல கொஞ்சோண்டு தண்ணி தான் வந்துச்சு. வந்த எல்லா தண்ணியுமே காகமே குடிச்சிருச்சு. கீழே விழுந்த காக்கு எழுந்து வரப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்ல. காக்கு சோகமா கேட்டுச்சு, ஏன் காகமே இப்படி பண்ணீங்க, என்னைய தள்ளியும் விட்டுட்டீங்க, இப்ப தண்ணியையும் மீதி வைக்காம குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே காகம் கோபமா சொல்லுச்சு, நீ தண்ணி குடிச்சா என்ன, குடிக்கலன்னா எனக்கு என்ன, ஒன்னாலதான் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ காக்கும் நினைச்சிச்சு, ஐயோ நாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இந்த காகத்துக்கு மனசாட்சியே இல்ல, பிளீஸ் கடவுளே எனக்கு ஒரே ஒரு சொட்டு தண்ணி மட்டும் கிடைச்சா போதும் கடவுளே, என்னால சுத்தமா முடியல அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு காக்கு போச்சு. அங்க போய் பார்த்தா அங்க தண்ணி நிரம்பிய ஒரு குளமே இருந்துச்சு. ஐயா ஜாலி அப்படின்னு காக்கு அந்த குளத்துல குதிச்சு நிறைய தண்ணிய குடிச்சது. அப்புறம் அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் பழங்கள் இருந்துச்சு. அப்புறம் காக்கு அந்த பழங்களையும் நல்லா சாப்பிட்டுட்டே சொல்லுச்சு, ரொம்ப நன்றி கடவுளே, அந்த குழாயில தண்ணி இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன், இப்போதான் எனக்கு தோணுது நல்ல வேலை அந்த குழாயில தண்ணி வரல, வந்திருந்துச்சுன்னா நானும் தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே இருந்திருப்பேன், இப்படி இங்க ஒரு குளம் இருக்கிறதே எனக்கு தெரியாம பசியோட இருந்துட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுச்சு. அப்புறம் காக்கு அங்க இருந்து கொஞ்சம் பழங்களை எடுத்துட்டு போய் காகத்துக்கு கொடுத்துச்சு. ரொம்ப பசியா இருந்த காகம் அந்த பழங்களை வாங்கி ஃபாஸ்டா சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அப்புறம் காகம் சொல்லுச்சு, என்ன மன்னிச்சிரு பறவையே, உனக்கு தண்ணி கொடுக்காம நானே எல்லா தண்ணியையும் குடிச்சிட்டேன், ஆனா நீ எனக்காக பழங்களை எடுத்துட்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ் பறவையே அப்படின்னு சொல்லிச்சு. உடனே காக்கு சொல்லிச்சு, நீங்க எனக்கு தண்ணி கொடுக்காததுனாலதான் என்னால தண்ணி அப்புறம் பழங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது, எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு காக்கு சொல்லிச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் பாய். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஒரு
அழகான காட்டுல காக்குவும் அதோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 3 பேருக்குமே சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். காக்கு கிட்ட அதோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஏ காக்கு, நீ தான் நிறைய சிட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கல, எங்களையும் ஒரு தடவை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும். அப்போ காக்கு சொல்லும், சிட்டிக்கு போகிறத பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு திருப்பி வர்றதுக்கு வழி தெரியாது, நாம் அதுக்கப்புறம் அங்கேயே தொலைஞ்சு போயிடுவோம், என்ன பண்றது அப்படின்னு கேட்கும். இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கப்ப பார்த்தா வழியில ஒரு ட்ரக் போகும். அந்த ட்ரக்ல பார்த்தா நிறைய தானியங்கள் இருக்கும். அதை பார்த்தோன்னையும் காக்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். வாவ், எவ்வளோ தானியங்கள் இருக்கு, வாங்க நம்ம எல்லாரும் அந்த ட்ரக் மேல போய் அந்த தானியங்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த ட்ரக் மேல போய் ஏறி உட்காந்துப்பாங்க. அங்க பார்த்தா நிறைய விதவிதமான தானியங்களா குவிச்சு வச்சிருப்பாங்க. காக்கு அது எல்லாத்தையுமே லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் இப்படி சாப்பிட்டுட்டே இருக்க டைம்ல காக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, காக்கு போதும், நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காட்டுக்கு திருப்பி போறதுக்கு வழி தெரியாது, அதனால நம்ம திரும்பி போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா காக்குக்கு அந்த தானியங்களை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லவே இல்லை. நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம், இதுக்கப்புறம் நமக்கு எப்ப இவ்வளோ தானியங்களை பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். காக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் வா காக்கு, ப்ளீஸ் காக்கு, போயிடலாம் காக்கு அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி பார்ப்பாங்க. ஆனா காக்கு அசைறதாவே இல்லை. சரி, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு காக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரக்ல இருந்து பறந்து பக்கத்துல இருக்க மரத்து மேல உட்காந்துக்கிட்டாங்க. காக்கு மட்டும் அந்த ட்ரக்ல போயிட்டே இருக்கும். காக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சரி ஓகே, காக்கு மட்டும் அந்த ட்ரக்ல போயிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி தெரிஞ்ச மற்ற பறவைங்களை போய் கூப்பிட்டுடுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காக்கு தனியா அவன் ட்ரக்ல போயிட்டு இருக்கான், ரொம்ப தூரம் போயிட்டான், தயவு செஞ்சு இங்க கூட அவனை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சுவாங்க. உடனே அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் பறந்து போயிட்டே இருப்பாங்க. கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தா அந்த ட்ரக் போயிட்டு இருக்கும். காக்குவோட ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, காக்கு அங்க இருக்கான் பாருங்க, காக்கு அங்க இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பறவைங்க எல்லாருமே சேர்ந்து காக்கு கிட்ட போயிட்டு காக்குவை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. காக்கு உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும், எப்படி நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்ல காக்கு, நாங்க உன்னை காப்பாத்துறதுக்காக வழி தெரிஞ்ச பறவைங்களோட ஹெல்ப்பை கேட்டோம், அவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் காக்கு ஆனந்த கண்ணீரோட ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிச்சான். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய் பாய். Hi குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஹாய் குட்டீஸ், காக்குவும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த வாரம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? காக்குவும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மரத்துக்கடியில உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ காக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும், ஃப்ரெண்ட்ஸ், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பக்கத்துல இருக்க காட்டுல இருக்க மாம்பழங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குமா, எனக்கு அதை சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு, நாம இன்னைக்கு அங்க போலாமா அப்படின்னு கேட்கும். உடனே அதோட இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லும், ஆமா காக்கு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கும் அதை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த மாம்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும். அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால இப்போதைக்கு வர முடியாது, வேணும்னா நீங்க 2 பேரும் மட்டும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும். உடனே காக்குவும் அதோட இன்னொரு ஃப்ரெண்டும், சரி ஓகே, நாங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வரோம், நீ நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரெண்டை மட்டும் இங்க விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா பறந்து போவாங்க. அந்த காட்டுக்கு போய் சேர்ந்த உடனே அங்க இருக்கிற நிறைய மாம்பழங்களை பறிச்சு ரசிச்சு ரசிச்சு காக்குவும் அதோட ஃப்ரெண்டும் சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். காக்கு உடனே அதோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும், நாம இப்போதைக்கு வெளியே போக வேண்டாம், நம்ம அப்புறம் மழையில பயங்கரமா நனைஞ்சிருவோம், கொஞ்ச நேரம் இந்த மரத்து நிழல்லையே இருப்போம், மழை கொஞ்சம் லைட்டா விட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லும். இடி இடிக்கிற சத்தம் கேக்கும், மின்னல் வெட்டும், மழை நிக்கிற பாடே இல்ல, ஜோன்னு அதிகமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. உடனே காக்குக்கும் அதோட ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துரும். ஐயோ, அவன் அங்க தனியா மாட்டிக்கிட்டானே, அவனுக்கு வர இடி மின்னல்னா ரொம்ப பயமா இருக்குமே, நாம என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. உடனே காக்கு சொல்லும், வா ஃப்ரெண்ட், நாம நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம நம்மளோட ஃப்ரெண்டு போய் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மழையில நனைஞ்சுட்டு ரொம்ப ஃபாஸ்டா பறந்து போவாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களோட கூடு கீழே விழுந்து கிடக்கும். அவங்களோட இடத்த சுத்தி நிறைய தண்ணி தேங்கி இருக்கும். பயங்கரமா மழை பெஞ்சுட்டே இருக்கும். காக்குக்கும் அதோட ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பயமாயிடும். ஐயோ, நம்மளோட ஃப்ரெண்டு இங்க
காணோமே, நம்மளோட கூடு வர கீழே விழுந்து கிடக்குது, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி அங்க இங்கேயும் பறந்து பறந்து தேடிட்டே இருப்பாங்க. பார்த்தா தூரத்துல இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் வரும். காக்குக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தம் கேட்கிற வழியா பறந்து போகும். அங்க பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு தான் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கும். ஐயோ நம்மளோட ஃப்ரெண்டு வந்து கீழே விழுந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து, ஃப்ரெண்ட் இந்த குச்சியை நீ நல்லா கெட்டியா பிடிச்சு மேல வந்துரு, நாங்க 2 பேரும் பறந்துட்டே இழுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு காக்கு சொல்லும். உடனே அந்த பறவையும் சரி ஓகே சீக்கிரமா என்ன காப்பாத்துங்க. உடனே காக்குவும் அதோட இன்னொரு ஃப்ரெண்டும் அந்த குச்சியை பிடிச்சு பயங்கரமா ரொம்ப ஃபாஸ்டா இழுத்துட்டே போவாங்க. அப்படி போகும்போது அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டும் ஒரு வழியா மேல வந்துரும். அந்த ஃப்ரெண்டு சொல்லும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 2 பேரும் மட்டும் சரியான டைம்ல இங்க வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது, ஆத்தோட அடிச்சுட்டு போயிருப்பேன் போல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் பாய்.